நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் இதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே மாட்டு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி நாங்கள் வாசிப்போம் 33வது வசனத்தை வாசிப்போம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருந்து உண்மையெல்லாம் ஆண்டவருக்கத்தாவை நாங்கள் சொல்லி மற்றவர்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் அப்படி செய்கிற கேட்பதாக நன்றி செலுத்துகிறோம். என்னால் இப்பொழுது இருக்கிற சிறு வரைக்கும் இந்த வசனத்தை கேட்பதற்கு தேவன் உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்க தடைகளை உண்டு படுத்திருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள், அவரை அப்புறப்படுத்துங்க. அப்படி கோடி ஸ்தோத்திரம். வலைதளங்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் பிரகாசிப்பிக்க செய்து கர்த்தரே ஒவ்வொருவரையும் நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து உடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்தில் என்னை மறைத்து கர்த்தாவே சுவாமி, என்னை ஆண்டவரே கர்த்தாவே நிரப்பி நீங்க உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை வணங்குகிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேடினவனுக்கு வெளிப்பட்டதான தேவ கிருபை, தேடினவனுக்கு வெளிப்பட்டதான தேவ கிருபை என்ற அந்த தலைப்பில் நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, நீங்க நிறையவே இந்த வசனங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும். சாரி, ஒரு பெண்ணை குறித்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பகுதி. சாரி, நல்லா கவனிங்க. சாரி, நாங்கள் வாசிப்போம் 25ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, நல்லா கவனிங்க. சாரி, 1 வருடம் 2 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 12 வருட காலம். சாரி, இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி நாங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ இன்னைக்கு நாங்கள் நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து நிறைய நாங்கள் வயதான எல்லைக்குள்ள வந்திருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறது பற்றி சொன்னால் எங்களை குறித்து நாங்கள் பின்னோக்கி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கறது குறைவு. சாரே, இப்போ நாங்கள் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சாரே, நாங்கள் எங்களை கவனித்து பார்க்க வேண்டாம். இவ்வளவு காலமாக சாரே, நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறோம். அப்படி பாடுகளை அனுபவித்த பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது, என்னத்தை என்ற வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன், நான் எந்த சந்தோஷத்துக்கு நேராக நான் நடத்தப்படுகிறேன் என்றுதான ஒரு தேடுதல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவை. சாரி, அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது இங்க ஒரு பெண்ணை குறித்து பேசப்படுகிறது. இந்த பெண்ணானவர்களுக்கு 12 வருஷ காலமாக ஒரு மிகப்பெரிய பாடு. அந்த பாடு என்று சொல்லுகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அது மிகவும் பயங்கரமான பாடு. அந்த பாடினால அவள் தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இழக்கக்கூடாது, எங்கெல்லாம் போகக்கூடாதோ அப்படி பல காரியங்கள்லாம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே என்ன செய்யற சுகம் கிடைக்கல, வெற்றி கிடைக்க இல்லை, ஆசீர்வாதம் கிடைக்கலன்றத அவ தன்னுடைய வாழ்க்கையில அதை உணர்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அப்ப அநேக வைத்தியர்கள் அப்படின்னா அநேகமான இன்னைக்கு உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு சுகம் இல்லாம போனா அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அநேகமான ரீதியில் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா, நாங்கள் மருத்துவங்கள் செய்வோம். நிறைய மருத்துவர்களை நாடி தெரியும். அப்ப இப்படி மருத்துவர்கள் நிறைய நாங்கள் நாடி தெரிந்தாலும் தானே அவங்க செய்யற எந்த ஒரு மருத்துவத்தாலையும் எந்த ஒரு சுகமும் கிடைக்காம கடைசி வரைக்கும் பல போராட்டங்களை போராடி கொண்டிருந்ததான ஒரு பெண்ணுடைய ஒரு காரியத்தை தான் நாங்கள் என்ன செய்யறாங்க நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நாங்களும் இந்த மாதிரி தான். சாரி, எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு உண்மையா எங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, சமாதானம்னா என்னன்னு தெரியாது, சாரி, ஆசீர்வாதம் என்றால் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அநேக நாட்களாக அநேக காரியங்களை பண்ணிட்டே இருப்போம். சாரி, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, சாரி அங்கே போங்க, இங்கே போங்க, சாரி அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த யாத்திரை போங்க, அந்த யாத்திரை போங்கன்னு சொல்லி பல விதமான காரியங்கள் நீங்கள் சொல்லும் போது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவை ஒன்று தான். எங்களுக்கு சுகம் கிடைக்கணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணுன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கும். அதை பயன்படுத்தி அநேகர் அவங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் முடிவு ஒருபோதும் சம்பூர்ணமாக என்ன செய்யாது, இருக்காது.
மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம். ரைட், வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து சாரி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய பிரயாணத்துல, நான் போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்னும் இந்த படகுல நான் அடுத்த கரையை நாடுவதற்கு சாரி நான் போகிற பிரயாணம் சரியானதாக இருக்க வேண்டுமா என்றதை வந்து நாங்கள் எப்பயுமே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இருக்க வேண்டும். சாரி அப்ப எல்லாம் போச்சு, இல்லை சகலமும் முடிஞ்சு போச்சு. இப்ப எங்களை தேற்றுவார்கள் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இல்லை, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்கள் கிடையாது, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. இல்லையா? இன்னைக்கு நீங்க பாருங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பிரயாயத்தில், அதாவது வாலிப காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய சகல விதமான திறமைகளையும் வெளிப்படுத்துவாங்க. பெற்றோர்களுக்கு கூட கீழ்ப்படிய மாட்டாங்க. என்னெல்லாம் பிடிக்குதோ என்னெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் யார் தடை பண்ணாலும் இல்லை நான் செஞ்சுதான் தீர்வேன் என்ற ரீதியில் என்ன செய்வாங்க. இது வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப பையர்களாக இருக்கட்டும், இது கட்டாயம் இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆனா அந்த காலங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில முடிந்ததுக்கு பிறகு அவங்க அந்த மாதிரியான ஓட்டமான என்ன செய்யலாது, ஓட இயலாது. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கேயாவது யாருடைய உதவியாவது எதிர்பார்த்து என்ன செய்யணும், அவங்க ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு ஆளாகிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க யாரும் எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா சார், இவர் வந்து ஒருவேளை திருமணம் முடிச்சிருக்கலாம், கணவனோடு கூட இவருடைய வாழ்க்கையில் அஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அவர்களுக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது எப்பொழுதுமே நிற்காத ஒரு உதிர போக்கு இவருடைய வாழ்க்கை என்ன வந்து இருந்திருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நீங்க 29வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். 29வது வசனம் என்ன சொல்லுது? உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய். அப்ப அவளுக்கு இருந்த வருத்தம் என்ன? உதிர போக்குன்றதான ஒரு வருத்தம். இந்த வருத்தம் தொடர்ச்சியாக இவருக்குள் இருந்து கொண்டிருந்தது. அப்ப இதன் நிமித்தம் கிட்டத்தட்ட 12 வருஷ காலம் இவருடைய பாடுகள் வந்து தொடர்ச்சியான பாடு. இந்த பாடுக்குள்ள போனதான இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள வந்து உண்மையிலே வந்து ஒருவேளை புருஷன் விட்டு போயிருக்கலாம். சாரி அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில காரியத்தை நீங்க பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான தீட்டுள்ள பெண்களை வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு இடத்துக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சமூகம் அளிக்க முடியாது, அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தீட்டுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்படியான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு ராஜாவாக வந்து பிறந்தவர் என்ற ஒரு கேள்வியின் சத்தம் அவங்களுக்கு என்ன செய்து வந்து கேட்கப்படுவார். யூதர்கள் வந்து பொதுவாகவே தீட்டுள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப யூதர்கள்கிட்ட நிறைய விதமான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யூதர்களுடைய பெண்கள் வந்து ஆலயங்களில் போய் என்ன செய்ய மாட்டாங்க, கூடி கடவுள் ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. சார் இப்படியான சில நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்போ இவர் தீட்டு உள்ளவர்கள் சொல்லி கண்டுபிடிச்சிட்டா தண்டனை கொடுத்துருவாங்க. சாரி தண்டனைகள் இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சுத்திகரிப்பின் முறைமையின்படி சில பணிகள் எல்லாம் அவங்க என்ன செய்ய வேண்டி வரும், செலுத்த வேண்டி வரும். இப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்குது. சாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பெண் வந்து கேள்விப்படுகிறார். எப்பொழுது கேள்விப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ வருத்தப்படுகிற பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சு. தன்னை கையில இருந்ததான சகல பணம் காசுகள் எல்லாம் முடிஞ்சு, சொத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. சரி இனி வாழ்க்கை கிடையாது, இனி வாழ்க்கை இல்லை, இனி சாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. கடைசி பகுதியில தான் ஒரு மனிதன் வந்து கடவுளை தேடுகிற உணர்வு என்ன செய்யும் ஒரு மனுஷனுக்கு. கடவுளை பத்தி எவ்வளவு சொன்னாலும் நிறைய பேருக்கு என்ன செய்யாது, கேட்டவங்க கடவுள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் உடம்புல, இல்லாட்டி கொஞ்சம் பணம் இருக்கும், இல்லாட்டி சொத்து சுகம் இருக்கும், சரி இல்லாட்டி அவங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கடவுளை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க. தெரியுமா, ஏன் நான் கடவுளை இல்லை நான் வந்துடுவேங்க, ஆனா என்னோட மாமாவை கேட்கணும், இல்லை எங்கள் அப்பாவை கேட்கணும், இல்லை எங்களுடைய அண்ணனை கேட்கணும். ஏதாவது உறவுகள் இருந்தாங்கன்னு சொன்னால் உறவுகளை பற்றி அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அதிகமான பணம் வச்சிருந்தாங்கன்னா பணம் வச்சிருக்கும் நம்ம இப்போ கண்ண பேசணும்னு என்ன செய்வாங்க, எனக்கு எந்த உறவு இல்லையே, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவ என்ன செய்வாங்க, அவங்க புறக்கணிப்பாங்க, மறுதளிப்பாங்க. சரி
அப்ப பண வசதியில் இருக்கும் பொழுது வியாதி உங்களுக்கு கஷ்டமா இருக்க வருத்தமா இருந்தா நீங்க ஏசு கிறிஸ்து போக உங்களுக்கு சூப்படுத்த வர சொல்லி அங்க சொல்லும் போது என்ன பண்ண இல்லை இங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன செய்வாங்க வந்து இல்லை நான் உள்ள இன்னைக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது அங்கெல்லாம் போனால் நல்ல முறையில் வச்சு பார்த்து எங்களை நாங்கள் என்ன செய்யலாம் வந்து நாங்கள் சார் நிறைய பேர் இப்போ பிள்ளைகள் இல்லை இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் சொல்லி கேள்வி வந்தாலும் இன்னைக்கு இப்போ தான் டியூபேபியெல்லாம் இருக்குது உடனடியாக என்ன பண்ணிடலாம் டியூபேபி சிறந்து எங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்துடலாம்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசக்கூடியதான மக்கள் மத்தியில் தான் இந்த பெண்ணும் என்ன செய்து வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் இவரிடத்துல ஒரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னா எல்லா இடமும் தேடி போனால் அநேக வைத்தியர்களிடத்துல தேடி போனால் போகிற இடங்கள் எல்லாம் தனக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய வருத்தமும் கூடுனுச்சே தவிர அது ஒன்றுமே அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை குறைய இல்லை. அப்போ அப்படி குறையாத நிலையில அவளுக்கு ஒரு தேடுதல் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியிலையும் ஒரு தேடுதல் வர வேண்டும். முதலாவது ஏன் நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விடுதலை கிடைக்காதா? சரிதானே? நான் இன்னைக்கு சந்தோஷத்தில் இழந்திருக்கிறேன். காரணம் ஒருவேளை நாங்கள் வந்து முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்போமா இருந்தால் நிச்சயமா நம்ம நிறைய விஷயத்தை இழந்திருப்போம். சரிதானே? முட்டாள்களா இருந்ததுனால தான் இழந்திருக்கிறாங்க பெண் வந்து இல்லையா? அப்ப ரைட், நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமான போக்கில் போனது நிமித்தம் நான் சில விஷயத்தை என்ன செஞ்சேன், வாழ்க்கையில் என்ன செஞ்சேன், நான் இழந்துட்டேன். அப்ப நான் ஞானம் எனக்கு தேவை, எனக்கு புத்தி தேவை. இது எங்க இருக்கிறது? இந்த ஞானம் எங்க இருக்கிறது? தேவனிடத்துல ஞானம் இருக்கிறது, தேவனிடத்துல புத்தி இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஞானத்தை என்ன செய்வார், கொடுப்பார். அப்ப ஞானம் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் சரியானதை என்ன செய்ய வேண்டிய வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அப்ப ஒரு தேடுதல். இன்னைக்கு உலகத்துல எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேடுதல். நிறைய பேர் நிம்மதியை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. நிம்மதியை கண்டபடி ஓடுறான். எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ஓடுறான். நிம்மதி தேடி பார்த்தா எங்க போனால் நிம்மதி என்ன செய்ய மாட்டேங்குது, வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, அப்ப நிம்மதி எங்கதான் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு பழைய காலத்தில் பார்த்து தத்துவ பாடல்கள்லாம் கூட நிம்மதி எங்க இருக்குதோ அங்கதான் நான் என்ன செய்ய போறேன், நான் போயிருக்க போற பாடல்கள்லாம் பாடி வச்சிருப்பாங்க. சரி, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உள்ள நற்செய்தியை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு என்ன வந்து கொண்டு வந்தார். நற்செய்தியாக வந்தார். சாணி நல்ல வார்த்தையாக வந்தார். நல்ல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் சந்தோஷமாக வந்தார். சமாதானக்காரராக வந்தார். நாங்கள் என்ன செய்யலாம், அவர் நாங்கள் என்ன செய்யலாம், ஒருவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ரைட். அப்படி நல்லா கவனிச்சு பார்க்கிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு குறித்து கேள்விப்பட்டால் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், ஒரு யூதராக இருக்கிறார். ஆனால் நிறைய அற்புதங்களை அடையாளங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு முன்னால் எனக்கு போவே இல்லை. ஏன்னா தீட்டு உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிற அப்படின்னால எனக்கு போக முடியாது. என்ன பண்ணாலும் எப்படி அவரிடத்துக்கு போகலாம் என்றதான சில காரியங்களை அவர் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா தேடுகிறார் இல்லையா? இப்போ தேடிட்டு என்ன முடிவெடுக்கிற வந்து நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துக்குள்ள சில தீர்மானங்களை எடுக்கிறார். இப்ப நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வீட்டுல அவர் இருந்தார் இவர் இருந்தார், சில பிரச்சனைகள் ஜட்ஜுக்கு வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விதமான சாக்கு போக்குகளை நம்ம சொல்றோம். நம்ம சாக்கு போக்கு சொல்றது ரொம்ப கெட்டிக்காரவும், நீங்க வேலை அந்த பிரச்சனை ஜட்ஜுக்கு வர முடியலன்னு சொல்லுவோம். ஆனால் நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கு போறதுக்கு எந்த சாக்கு போக்கும் அவசியம் இல்லை. சாரி, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுமா இருந்தால் தீர்மானத்தை எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா அது நான் தான் எடுக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்துக்கு சானே அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தனித்தனி நபர்களுக்கு தேவனால் அருளப்படுகிறதான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவரவர்கள் தங்களுடைய விருப்பப்படி என்ன செய்ய முடியும், தேவனுக்கு தினசரிகளாக பெற்றுக்கொள்ள முடியும் தானே. அப்ப அந்த எண்ணத்தோடு கூட என்ன பண்ற, வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே வாசிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். நிறைய நிறைய ஜனக்கூட்டங்கள், திரளான ஜனக்கூட்டங்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்ப திரளான ஜனக்கூட்டங்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா என்ன, நான் எந்த வசனத்தை பார்க்கலாம்னா 30 வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கையில் பேசும்போது விவரமாக பேசுகிறாங்க. அதாவது சும்மா அப்படி சும்மா ஜனங்களுக்கு மொக்கிர மாதிரிலாம் இல்லை. இது வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நெருங்கி கொண்டு போகும் அளவுக்கு ஜனங்கள் அங்க திரளான ஜனங்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பின்னால அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க இருக்கிறது. அப்ப அந்த சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளவு நெருக்கி கொண்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு என்னை தொட்டதை யாரு கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லி அங்க சீசர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்ப அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில
நல்ல கவனிங்க, அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலையை இந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுகத்துக்காக அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்திருக்கிறா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா இவ வந்து தீட்டுள்ள ஒரு பெண், அந்த சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியும் தானே. ஆனப்படினால நேரடியாக போய் ஒரு யூதரை என்ன செய்யலாது, போயிட்டு நேரடியாக யூதரை போயிட்டு தொடவும் முடியாது. ஆகவே அப்படி தொட்டால் அவளுக்கு தண்டனை நிச்சயம் என்றது அவருக்கு தெரியும். தண்டனை நிச்சயம் என்பது அவருக்கு தெரியும். அப்படின்னு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவள் பயந்து 33 வசனம் சொல்லுது, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து, ஏன் முன்னுக்கு வர்றதுக்கே பயம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்படும். ஆனபடினால அந்த பயம் இருந்தபடினால ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தார். இன்னைக்கு நமக்கும் அநேக சந்தர்ப்பங்களை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுக்கிறார், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அநேகமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில நாம சபை கூடி வருகிறோம். அப்ப சபையில வரும்பொழுது எங்களுக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீட்டு உள்ளவர்கள், தீட்டு இல்லாதவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், இப்படியான எந்த வித்தியாசத்தையும் சபைக்குள்ள தேவன் என்ன பண்ண இல்லை, வைக்க இல்லை. தேவனுடைய சபையில எல்லாரும் வந்து என்ன செய்யலாம், எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்தியராக இருக்கிறார். யாருக்கு அப்படின்னா வியாதிஸ்தர்களுக்கு வைத்தியராக இருக்கிறார். யாரெல்லாம் வியாதியினால் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வியாதியால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். சரி, அப்ப நமக்கு நாம தான் சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய ஆண்டவரை குறித்து நான் வந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டியதுனா பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. இந்த வேளையில் நான் இப்படியா போயிட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட வேணும். அப்படி நோக்கம் என்ன இருந்தது, அந்த பேருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும். அவ்வளவுதான். சரி, ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்றது மட்டும்தான் அவருடைய இலக்கு. அப்ப அந்த இலக்கை அடைவதற்கு அவருடைய வருத்தமோ இல்லை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நெருக்கமோ அவளுக்கு எந்த விதமான தடைகளையும் என்ன செய்யல, உண்டாக்கவில்லை. சரி, வாசிங்க நீங்க 29 வசனத்துக்கு வாசிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இங்க வந்து முதலாவது உணர்வு நம்ம பார்க்கிறோம். முதலாவது உணர்வு என்ன, முதல் உணர்வு நாங்க பார்க்கிற பொழுது தானே, நான் இவ்வளவு காலமாக வாழ்ந்தும், இவ்வளவு காலமாக நமஸ்கரித்தும், இவ்வளவு காலமாக பல கோயில் குளங்கள் ஏறி இறங்கியும், சார் இவ்வளவு காலமாக இவ்வளவு செலவழித்தும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த சமாதானமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த விடுதலையும் இல்லை, எந்த சுகமும் இல்லை அப்படின்னா, நான் எனக்கு சரியான ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்றத, ஒரு மெய்யான தேவன் யார் என்றத தேட வேண்டும் என்ற முதல் உணர்வு. ஒரு மனிதன் உணர்வு உள்ளவனாக இருக்கணும். இல்ல, நீ நிறைய பேருக்கு அந்த காரியமே இல்லை. இன்னைக்கு வருஷ கணக்கா நம்ம படித்து உட்கார்ந்து இருப்போம், பல காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம். மனோ சொன்ன மாதிரி நேற்று கடை போட்டு தெரியும். ஆனா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, எத்தனை மொட்டை அடிச்சாலும் சரி, மொட்டை அடிக்க முடி வளர்ந்துட்டு தான் இருக்கும். அது அடுத்த பிரச்சனை. சரி, அப்ப நீங்க வந்து எத்தனை காரியத்தை பண்ணாலும் நடைமுறையில் எந்த சந்தோஷத்தையும் சமாதானங்கள் வாழ்க்கை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப அதை குறித்த ஒரு அறிவு சொல்ல, ஒரு வியாபாரி வந்து ஒரு வியாபாரத்தை பண்றான்னா, வியாபாரம் பண்றேன் உள்ள காசெல்லாம் கொண்டு போய் போடுறேன், எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதுல லாபம் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டிக்குதே என்ற ஒரு உணர்வு அவனுடைய வாழ்க்கையில வரவே. அப்பதான் அவன் அடுத்த கட்டத்தை ஒரு சரியான ஒரு தேர்வை தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், தெரிவு செய்ய முடியும். முதலாவது உணர்வு சானே, நான் இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டு என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்கல என்ற உணர்வு. நல்ல கவனி. இரண்டாவது வந்து ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும். எப்படின்னா, என்னுடைய தீர்மானத்துக்கு யாரும் தடைப்படுறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எனக்கு சுகம் என்ன, நான் தான் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். எனக்கு சந்தோஷம் வேணுமா தான் நான் தான் எனக்கு சந்தோஷத்துக்கு என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். எனக்கு எது தேவையோ அது நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படின்னா நான் முடிவு பண்ணணும், என் ஆண்டவரிடத்துக்கு போறதுக்கு எனக்கு எந்த தடையும் இல்லைன்ற முடிவை எனக்கு எடுத்துருவேன். நான் எடுத்துட்டு சரி சதானே இப்ப எடுத்தாச்சு, இரண்டாவது தீர்மானம் பண்ணியாச்சு. மூன்றாவது தீர்மானம் அப்படின்னா, அது எவ்வளவு பயங்கரமான மக்கள் கூட்டமாக இருக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. என்னுடைய இலக்கு, நான் என் கர்த்தருடைய ஆடையை என்ன செஞ்சாகும், நான் தொட வேணும், நான் தொட்டே தீர்வேன் என்றதான ஒரு முடிவை எடுத்துட்டா யாரு தடை பண்ணாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தடை இருக்கிற நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு போதும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன், என்னுடைய வேலை நான் இப்படி நான் என்ன செய்யணும், நான் தொட்டுறேன். இப்ப வந்து தொட்டுட்டா, தொட்ட உடனே சம்பவிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானே இங்க
அடுத்த உணர்வு, இப்ப இரண்டாவது உணர்வு நாங்க பார்க்கிற பொழுது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளுடைய சரீரத்தில் தான் சுகம் அடைந்ததை உணர்ந்து கொண்டாள். தான் சுகம் அடைந்ததை உணர்ந்து கொண்டாள். அப்ப சுகம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்னா, தான் தொட்டதுனாலதான் அந்த சுகம் எனக்கு கிடைச்சது. தான் தொட்டதுனாலதான் சுகம் எனக்கு கிடைச்சது. இப்படின்ற இந்த உணர்வு தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூடியதான ஒரு மிகப்பெரிய போராட்டம். நான் ஜெபிச்சதுனாலதான் எனக்கு என்ன செஞ்சிச்சு, இது கிடைச்சிச்சு. நான் சர்ச்சுக்கு போனதுனாலதான் எனக்கு இது கிடைச்சிச்சு. இந்த இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வந்துதான் நம்ம தவறான முறையில் நாங்கள் சிந்திக்கிறதால சில பகுதி. சாரி, தொடுகிறதற்கு கர்த்தர் காரியத்தை பண்ணு, தொடுகிறதற்கு நாம் ஒரு இலக்கு நோக்கி போய் தொடுறோம். ஆனா தொட்டதுனால தனக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்றதான காரியம் என்ன பண்ணாங்க, நான் தொட்டேன், எனக்குள்ள விசுவாசம் இருந்து தொட்ட சுகம் ஆகிடுவேன் அப்படின்னு என்னுடைய விசுவாசத்தை சார் அங்க ஆரம்பித்தது யாரு, அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினது யார்? அப்ப அங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும், கனம் பண்ணினது கர்த்தர். ஏன்னா தொட்ட உடனே சுகம் கிடைக்குது அப்படின்னா அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை அவள் பெற்றுக்கொண்டது தன்னுடைய சர்வத்தில் என்ன செய்யலாம், உணர்ந்தாள். அப்படி உணர்ந்த உடனே உணர்கிறாள். அடுத்த கட்ட ஒரு சம்பவம் நடக்குது. 30வது வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னா, இப்ப தன்னை தொட்டது யாருன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாது. அவரே உலக ரட்சகர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் அவர் அறிகிற தெய்வம். அவருக்கு தொட்டது யாருன்னு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தொட்டது யாருன்னு தெரியும், தொட்டது யார் என்று தெரியும். ஆனா ஏன் இந்த கேள்வி அங்க எழுப்புகிறார்? சார், ஏன் அந்த கேள்வியை எழுப்புகிறார்? நல்ல கவனிங்க. நாங்கள் ஒருவேளை திக்கற்றவர்களாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லாத உதவியற்ற நிலையில் நம்ம என்ன செய்யறாங்க வாழ்க்கையில் இருக்கலாம். மற்றது ஒரு பெண் தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பெண் தீட்டான நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி அந்த பெண்ணை இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆண்டவர் என்ன அங்க காண்பிக்கிற சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்னிலையில சரிதானே அவர் எப்பொழுதும் விசுவாசியை நீதிமானாக்குகிற தெய்வம், விசுவாசியை நீதிமானாக மாற்றுகிற தெய்வம். அப்ப விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிற தெய்வம். சரி, அப்ப விசுவாசத்தை கனம் பண்ணுகிறதுனால அந்த பெண்ணை இவர் வந்து கனம் பண்ண விரும்புகிறார். இப்ப அந்த தொட்ட பெண் யார் அப்படிங்கிறது என்ன செஞ்சாங்க, சுற்றி இருக்கிற அவ்வளவு பேர் என்ன செஞ்சாங்க பார்க்கணும், அந்த தொட்டது யாருன்றது பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இடத்துல கூடி உட்கார்ந்து இருக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றத சரி நிறைய பேர் பார்க்கும்படி என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து என்னை உயர்த்தி நடத்த இன்றைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு அடையாளம் தான் அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட அவரை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றதுக்கான அடையாளம். இது போல கர்த்தர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அநேகருக்கு காண்பிக்கக்கூடிய தெய்வமாக இருப்பார். சரி, அப்ப என்ன யார் என்னை தொட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டது சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்களே, உங்களை தொட்டது யாருன்னு கேட்கறீங்களே சாரி அப்படின்னு சொல்லி இங்க சீசர்களுக்கு மறுபடியும் வேலை செய்யறாங்க, கொடுக்கிறாங்க. ஆனா 32வது வசனத்தினுடைய வெளிப்பாடுகளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அப்ப அவருக்கு இதை செய்தது யாருன்றத காணும்படி சுற்றிலும் பார்த்தா, அப்ப அவர் காங்கலியா, அவர் தொட்டது யாருன்னு தெரியாதா அவருக்கு? சரி, கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தொட்டது யார் என்று தெரியும். தொட்டது யார் என்று காணும்படினா அந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கி கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமே இல்லாம ஒரு பெரிய சந்ததி சுத்திக்கிட்டு இருக்காங்க. விசுவாசம் இல்லை, ஆனா சும்மா சுத்திட்டு ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருப்பாங்க, நிப்பாங்க. நீங்க சபைக்குள்ளேயும் பாருங்களேன், ஏகப்பட்ட ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கும். உண்மையை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்க யாரும் அப்படி பார்த்தா அவருக்கு மட்டும் தான் தெரியும். யார் அவரை விசுவாசிக்கிற கூட்டம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். சரி, சுத்தி இருக்கிற ஜனங்கள் தொட்டது ஒரு பெண் தான் அப்படிங்கிறத, அதுவும் தீட்டுள்ள ஒரு பெண் தான் தொட்டால் என்றத மற்றவர்கள் காண வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஏன் அப்படின்னா, நான் நெருக்கப்பட்டிருந்திருப்பேன், நான் வந்து யாருடைய உதவியும் இல்லாத நிலைமையில் இருந்திருப்பேன். சரி, ஆனால் நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என திக்கற்றவர்களை அவர் அங்கீகரிக்கிற தெய்வம். அப்ப அங்கீகரிக்கிற தெய்வம் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக அங்கீகரித்துக் கொண்டார் என்றத, சாலை இயேசு கிறிஸ்து என்னையும் அவர் அங்கீகரித்துக் கொண்டார் என்றத அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாகும், காண வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். என கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களை சாலை தேவன் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
அப்ப இந்த பெண் கர்த்தரை விசுவாசித்தால் அது அவளுக்கு என்ன மாற்றம் அடையணும்? நீதியாக எண்ணப்பட வேண்டும். அப்ப நீதிமான் என்ற கூட்டத்துக்குள்ள யார் வந்து நிக்கணும்? அந்த பெண் வந்து நிக்கணும். இதைதான் கர்த்தர் விரும்பினார். நல்லா கவனிங்க தானே. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். இப்ப நல்லா கவனிங்க தானே. இப்ப ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு விடுதலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு சுகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வருகிற பொழுது தேவனுக்கு முன்பதாக அதெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது. நீ நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நீ ஆசீர்வதிச்சாருன்னு சொல்றதுக்கு பயம். ஏன்னா ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னாலே அடே நம்ம இதெல்லாம் கொடுக்க வேண்டி வருமோ, இதெல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டி வருமோ, ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து. சார் இன்னைக்கு சில பேர் வாழ்க்கையில தொழில் இல்லாம இருப்பாங்க. தொழில் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா தொழில் கிடைச்ச தொழில என்ன வருமானங்கிறத என்ன செய்ய மாட்டாங்க, கற்றுக்க முடியல என்ன செய்ய மாட்டாங்க, காட்டிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா கண்ணியமா எல்லாத்தையும் என்ன செய்வாங்க வந்து அண்ணனே சப்பிர மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க, ஒதுக்கி வச்சிட்டு இருப்பாங்க. தேவனிடத்துல நீ விசுவாசித்ததுனால ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்ட அப்படின்னா அதை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நீ அவருக்கு முன்பதாக எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யற மறைக்க முடியாது. சாரி, எதையுமே மறைக்க முடியாது. உனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். நீ சுகத்தை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டதுக்கு என்ன செய்தார் உனக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மை பேசுகிறவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொண்ட நீ எந்த ஒரு மனிதனுடைய தயவும் உனக்கு கிடைக்கல. உன்னுடைய உற்றார்கள், உன் நண்பர்கள், உன்னுடைய எல்லாரும் உன்னை விட்டுட்டாங்க. உனக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாம் வளைஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விடுதலை கொடுத்துட்டா உன்னுடைய வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையாக மாற வேணும். நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று தெரியும், அவர் பரம வைத்தியர் என்று தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக எபிரேயர் புத்தகம் 4 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவருக்கு முன்பதாக எதுவுமே எப்படிப்பட்டதா இருக்கிறது, வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. வாசிங்க எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, படைப்பு ஒண்ணுமே கிடையாது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சபைக்குள்ள வந்து ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாங்க. வாயை திறந்தாலே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயை திறந்தாலே பொய் சரமாரியாக பேசுவார்கள். பொய் வந்து பேசுகிறவர்கள் வந்து யாருடைய நாமத்தை மையப்படுத்துறாங்களாம், சாத்தானுடைய நாமத்தை, பொய்க்கு பிதாவாகிய பிசாசுடைய நாமத்தை என்ன பண்றாங்களாம் மகிமைப்படுத்துவாங்க. பொய் இருக்கக்கூடாது. பொய்ய பேசினாலே நல்லா கவனிங்க, பொய்ய பேசினாலே அந்த மனிதனுக்கு கனம் கிடைக்காது, மதிப்பு என்ன செய்யாது கிடைக்காது. பொய் பேசுகிறவர்களை விசுவாசிகளுடைய, அதாவது தேவனுடைய பண்ணையில கர்த்தர் நினைச்சுக்க முடியாது, சேர்த்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தைக்குள்ள வச்சுக்க முடியாது. ஏன்னா அது பொய் இருக்குமா இருந்தா அது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாரையும் குழப்பி வெற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வாங்க, ஆளாகிவிடும். பொய் பேசக்கூடாது. கர்த்தருக்கு முன்னிலையில எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உண்மையை கட்டாயம் என்ன செய்தாகும், பேசியதான் ஆக வேண்டும். அப்படிதான் பைபிள் சொல்லிக்குது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லிக்குது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். உண்மை மிக முக்கியம். அப்ப இந்த பெண் என்ன பண்ற அப்படி பாத்தீங்கன்னா தனக்கு சம்பவித்த எல்லா விஷயத்தையும் உண்மையை எல்லாம் அவருக்கு என்ன செய்ய சொல்லுகிறாள். ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கவனிங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து இன்னைக்கு உலக பார்வையில பார்க்கும்பொழுது பெண்கள் வந்து பெண்களிடத்திலிருந்து உண்மையை என்ன செய்யலாது, எடுக்க இயலாது. எங்களிடத்திலிருந்து உண்மையை எடுக்க இயலாது. ஏன்னா உலக பார்வையில பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும், அவங்க அழுகையிலேயே உண்மை நடந்த மாதிரி நடிச்சு விஷயத்தை முடிச்சு போயிருவாங்க தவிர உண்மையை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் கிட்ட இருக்கிற விஷயம் இது பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிறதால சம்பவங்கள். பெண்கள் கிட்ட உண்மையை பெற்றுக்கொள்ள இயலாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகரிடத்தில் நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டனா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். மூன்றாவது உணர்வு என்ன அப்படின்னா, கடவுளுக்கு முன்னிலையில நான் எதையும் மறைக்க முடியாது.
நான் உண்மையை பேசிதான் ஆகணுன்ற ஒரு மூன்றாவது உணர்வை பெற்றுக்கொண்டதாக அந்த பெண். அப்ப முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே ரட்சிப்பை கொடுத்தவர் எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறத கண்டேன். என்னத்திலிருந்து என்ன சொல்றாரு? அறிந்து வல்லமை புறப்பட்டு போனுச்சுன்னு அறிந்து அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட வஸ்திரத்திலிருந்து, வஸ்திரம் என்றது நீங்க உடம்புல இடிப்படுறது வேற கதை. ஆனா இந்த உடுப்பு இடிப்பட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வஸ்திரத்தை தொடுகிறது என்பது எவ்வளவு பேர் அடிச்சு போயிருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் தொடுகிறார்கள் அப்படின்னா அந்த தொடுகையினுடைய அடையாளத்தை உணர்ந்தவர் நம்ம ஆண்டு. சரி, நீ நம்ம கேட்போம், என்னடா ஆயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, கத்தர் அதெல்லாம் கேட்டுருவாரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு உட்கார்ந்துருப்போம். எத்தனை கோடி ஜனங்கள் நின்று ஜெபித்தாலும் சரி, அவர் தெரியும் யார் உண்மையான விசுவாசத்தோட அவருடைய சமூகத்தை நெருங்கி இருக்கிறாங்கிறது அவர் நல்லா தெரியும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற தெய்வம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆனபடினால அவர் யார் விசுவாசத்தோட ஜெபிக்கிறது, யார் பயபக்தியோட கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்குகிறது, இதெல்லாம் கர்த்தர் அறிவார். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு எந்த பயபக்தியும் கிடையாது, எந்த விசுவாசமும் கிடையாது. ஏதோ உட்கார்ந்து இருக்கிறோம், சும்மா பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறோம், எழுப்பி போயிட்டு இருக்கிறோங்கிற நிலைமையில தான் போயிட்டு இருக்கோம். அப்படிதான் நம்ம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கோம். நீங்க உண்மையா கர்த்தரை விசுவாசிச்சு பாருங்க, கர்த்தரை உண்மையா நீங்க அவரை தேடி பாருங்க. சரி, அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களுடைய தேவையை உடனடியாக என்ன செய்வார்? உங்களுக்காக சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். சரி, அவர் சொல்றார் உடனே அவர் ரொம்ப உண்மையெல்லாம் சொல்றார். இப்ப அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம். நல்லா கவனிங்க. அவர் அவளை பார்த்து மகளேன்னு கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறாரு? மகளேன்னு கூப்பிட்டு அவர் யாரு? இவளுக்கு அப்பான்னு சொல்லி தனக்கு ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு பிள்ளைய இந்த பெண்ணை மகளேன்னு கூப்பிடுறார். இப்ப வாசி பாருங்க, யோவான் புத்தகம் 1 12 வசனத்தை வாசி பாருங்க. யோவான் புத்தகம் 1 12 வசனத்தை வாசி பாருங்க. வாசி. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப அதிகாரத்தை விசுவாசிச்ச உடனேயே சரிதானே? இப்ப என்ன நடந்து நல்ல கவனி. இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டாலே நான் சுகமாக்கிடுவேன்னு சொல்லி யார் விசுவாசிச்சது? அந்த பெண் விசுவாசிச்சு. ஆனா யூத மார்க்கத்தின்படி அவள் யாரு? தீட்டுப்பட்டவள். அந்த யூத மார்க்கத்தை அமர்ந்தவர்கள் யாருக்கிட்டையும் நெருங்க முடியாது. ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், தண்டிக்கப்பட வேண்டியவள். ஆனா அவளுக்குள்ள எப்ப விசுவாசம் வந்துச்சு? எல்லாம் இழந்த பொழுது, தன்னை குறித்து உணர்ந்த பொழுது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ அதுன்றான் இதுன்றான், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அந்த டாக்டர் இந்த டாக்டர்ல சோமா குறைச்சு சொல்லிட்டு இருக்கான். நான் இத்தனை வருஷ காலமா போராடி பார்த்துட்டேன். இதெல்லாம் பொய் என்று ஒரு உணர்வு வரும்பொழுதுதான் நீ மெய்யை தேடுவ. எது பொய்யோ அப்பதான் நீ உண்மை எதுன்னு தேட ஆரம்பிக்க. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இப்படி அடிக்கப்பட்டிருக்கிறீங்க, எவ்வளவு பேர் இப்படி நோக்கடிக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாம் பொய். இதுவரைக்கும் என்னுடைய காலங்கள் நான் இணைஞ்சிருக்கேன், நான் வீணாக்கி இருக்கிறேன். சார், நான் ஒருத்தர் கொஞ்சம் கேள்வி போடுறேன், டிவியில கேள்வி போடுறீங்க, போன் வழியா கேள்வி போடுறீங்க, சாரி எத்தனையோ ரேடியோக்கள் மூலமா கேள்விப்பட்டு வீடு வீடா தட்டி சுவிசேஷம் சொல்றத கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. சாரி, ஆனா நீங்க இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்றதை நம்ப மறுக்கிறீங்க. ஒருவேளை நம்பிக்கை வந்தாலும் நீங்க மற்றவர்களை பாக்குறீங்க, எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, உறவுகளா இருக்கிறாங்க, நாங்க திடீர்னு போயிட்டா இவங்களை நம்ம கைவிட்டுருவாங்களேன்னு சொல்லி நினைச்சிருக்கீங்க, பயப்படுறீங்க. எந்த பெரிய நெருக்கமாக இருந்தாலும் நான் ஒரு தீர்மானத்தை, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று ஒரு அறிவை அடைஞ்சிட்டேன்னு சொன்னான், அதை தொடர்றதுக்கு என்னுடைய இலக்கை நான் ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இலக்கை நோக்கி தான் நான் என்னுடைய ஓட்டை செய்யவேன் இருந்தவன். சரி, அப்போ அந்த விசுவாசித்த உடனேயே அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துட்டார். எப்ப கொடுத்துட்டார்? விசுவாசித்த உடனேயே. சரி, அப்ப தொட்ட உடனே மகள் என்ற மொத்த உரிமையை என்ன பண்றார்? தொட்ட வஸ்திரத்தை தொட்ட உடனே மகள் என்ற மொத்த உரிமையை என்ன பண்றார்? ஆண்டவர் கொடுத்துட்டார். சரி, அவள் தன்னுடைய மகள் தான் அப்படின்றத அங்க இருக்கிற திரளான கூட்டத்தாருக்கு
வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் அந்த பெண்ணை யார் என்பதை கொண்டு வந்து காட்டுறதுக்காக நினைஞ்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறார். எப்படி 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 வெளிப்படுத்த வேணும்? அவரு தன்னுடைய எத்தனை பேருக்கு காது கேட்குது? காது கேட்குதா கேட்கல? எல்லாத்துக்கும் கை வச்சு காட்டு காதுல கேட்குதுன்ட்டு. காது கேட்டுச்சுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அந்த நொடி அவளுக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துட்டு தொட்ட உடனே அந்த தன்னுடைய பிள்ளை தன் மேல வச்சிருக்கிற மொத்த நம்பிக்கையும் மொத்த விசுவாசத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் காட்டணும், இவள் என் மகள் என்று காட்ட வேண்டும். அப்ப காணும்படினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவள் என் யார்? இவளின் மகள் என்று காட்ட வேண்டும். அப்ப இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய மகள், கர்த்தருடைய மகன் என்று நீ பேரெடுப்பனா உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஏன் சிந்திக்க தவறுறோம்? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கு, ஆனா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய மகன் கடைக்காரன தெரியுவானா? ரோட்ல நாய பேசுறது தெரியுவானா? கர்த்தருடைய பிள்ளை கேவலமா விபச்சாரமா வேசத்தனம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கேள்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க முடியுமா? கொஞ்சம் சரியா செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் பேச தெரியுமா? அளவுக்கு அதிகமான பொய் பிதாடத்தை பண்ணிட்டு தேவையில்லாத வேலை பண்ண தெரியுமா? தெரிய முடியும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரை பிரதிபலிக்கிறவளாக இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மகன், கர்த்தராகிய தெய்வத்தை பிரதிபலிக்கிறவனாக என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். அவன் எப்பொழுதும் கர்த்தரை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஏன் அப்ப சொல்ல வந்து மகளே சொல்ல வாசிங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை என்ன செஞ்ச? கண்டுபிடிச்சிட்ட. நீ விசுவாசித்த, அதனால தேவ மகிமையை நீ கண்டுட்ட. விசுவாசம் என்பது நான் கொடுப்பதல்ல. விசுவாசம் என்பது உனக்குள்ள வர்றதுக்கு கர்த்தர் உனக்குள்ள என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். அப்ப கர்த்தர் உனக்குள்ள வைக்கணுமா இருந்தா உன்னுடைய தேடுதல் சரியானதாக இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் உனக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்வார்? தொடக்குவார். தொடக்கினவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பிறகு விசுவாசத்தினுடைய சம்பூர்ணத்தை உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்வார்? வெளிப்படுத்தி காண்பிப்பார். நல்ல கவனி. உன் விசுவாசம் தான் உன்னை என்ன செஞ்சு ரட்சித்தது. கீழே வாசிங்க. நீ சமாதானத்தோட போய் நீ என்னதோட போ? சமாதானத்தோட. இப்ப சமாதானம் எங்க இருந்துச்சு? இதுவரைக்கும் சமாதானத்தை இந்த புள்ள எங்க தேடிட்டு இருந்துச்சு? பெண் எங்க தேடிட்டு இருந்துச்சு? உலகத்துல பல மார்க்கங்கள் வழியாக தேடிக்கொண்டிருந்துச்சு. நீங்க தேடுற எந்த மார்க்கத்திலையும் சமாதானம் பெற்றது உங்களால கண்டுபிடிக்க கூட முடியாது. ஞாபகத்தை வச்சுக்கிறது. எங்க வேணாலும் நீங்க போகலாம். எத்தனை பாதயாத்திரை வேணாலும் போங்க. சரி, எத்தனை இடங்களுக்கு நீங்க போங்க. எவ்வளவு பெரிய கண்ணுக்கு முன்னுக்கு பெரிய பெரிய கோபுரங்கள், பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாம் தேடி போய் பாருங்க. ஒரு நாளும் சமாதானம் உங்க கிட்டத்துக்கு வராது. சமாதானம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் சமாதானம் இருக்கிறது. அப்ப அவர் அந்த சமாதானத்தை தன் பிள்ளைக்கு கொடுத்தாதான் அந்த பிள்ளை சமாதானமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். என் ஆண்டவர் எனக்கு அந்த சமாதானத்தை நிறைவாக கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைவான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனை அடுத்த கட்டம் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் கர்த்தர் அதை விசாரிப்பார். கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். கர்த்தர் நீதியை வெளிச்சத்தை போல கொண்டு வருவார். பட்டப்பகலை போல கொண்டு வருவார். எனக்காக வழக்காடுவார். அடிக்கடி இந்த வாயில பேசிட்டு இருக்க வார்த்தை, கர்த்தர் எனக்கு இதை செய்வார். எனக்கு அது நிறைவாக எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். சாலே அப்ப இடத்துல நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாலே சமாதானம் யார் இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் சமாதானம் இருக்குது. இன்னைக்கு நிம்மதி தேடி உலகத்துல எங்க அலைஞ்சிட்டு இருக்கான் மனுஷன்? எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான். எத்தனை இடங்களுக்கு போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் சரி சிந்திச்சு பாருங்க. அது அவனுடைய அறியாமை. அப்ப அவர்களுக்காக நாம என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஜெபிக்கிறது மட்டுமா? இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் சமாதானம் இருக்குன்றது நாங்க என்ன செய்யணும்? நாங்க போய் சொல்ல வேணும், மக்களுக்கு சொல்ல வேணும். சொன்னதான் அவங்களுக்கு தெரியும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் சமாதானம் இருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க. சரி, அப்ப சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பொழுது அந்த சமாதானத்தோட நீ என்ன செய்ய? நீ சமாதானத்தோட போன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் சமாதானத்தை கொடுத்துட்டாரு. சமாதானத்தோட நீ என்ன செய்ய? நீ போன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுகம் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில நிம்மதி வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? நிம்மதி
வந்துருச்சுன்றார். அப்ப இந்த இந்த சமாதானத்தையும் இந்த நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை தவிர இந்த உலகத்தில் வேற யாராலும் அந்த சமாதானத்தை செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதான் சொன்னேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்யறேன் நான் விட்டு செல்ல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக இருங்கள் என்று சொன்னார். சரி, ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில முதலாவது, நான் இத்தனை வருஷ காலமாக போராடி 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 இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, சந்தோஷமே இல்லையே, சமாதானமே இல்லையேன்னு உனக்குள்ள ஒரு உணர்வு வருதுன்னா அது முதல் உணர்வு. இரண்டாவது பகுதி, நீ உன்னை தயார்படுத்த வேணும், நீ தேட வேணும் யார் மெய்யான தெய்வம், யாரிடத்துல சமாதானம் இருக்கு, யாரிடத்துல சுகம் இருக்கு, யாரிடத்துல விடுதலை இருக்கின்றது. நீ முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும், நீ தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார். அப்ப தேட வேண்டும். மூன்றாவது, தேடுகிறதோடு கூட இருக்கக்கூடாது. மூன்றாவது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைதான், ஆனா விசுவாசம் கிரியைகள் இல்லாட்டி செத்ததுக்கு சமம் பைபிள் சொல்லுது. விசுவாசம் என்ன செய்ய, என்ன இருக்கணுமா, விசுவாசம் கிரியைகள் இருக்கணும். சரி, நம்ம தான் கத்தோடைய சம்பந்தத்துக்கு நாங்க வந்து இன்னைக்கு ஒரு நாளை போயிட்டோமே, அன்னைக்கு அழியாம வேலை போயிடுச்சு, அன்னைக்கு அந்த கிழமை அவ்வளவுதான், இந்த மாசம் அடுத்த கட்டத்தை செய்ய முடியாதுன்ற ஒரு பயம் இருக்கனால நீ கத்தோடைய சமூகத்தையே கொள்ளையடிச்சிட்டு அன்னைக்கு நீ வேலைக்கு போயிடுவ. அப்போ உனக்குள்ள என்ன இல்ல, கத்தரை விசுவாசிக்கிற, ரைட், ஓகே. ஆனா கத்தரை விசுவாசிக்கிற நீ என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை கத்தோடைய நாள், அன்றைக்கு நாள் கத்தோடைய நாள், நான் போய் என்ன செய்ய, கத்தோட என்ன செய்ய, நான் என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும், கத்தரை நினைச்சுக்கிடுவார் என் வாழ்க்கையில பார்த்துக் கொள்வார்கள். விசுவாசத்தை உன் கிரியைகள் நீ என்ன செய்யணும், நீ வெளிப்படுத்த வேண்டும். ஒருத்தருக்கு உதவி செய்வதும் அப்படித்தான். உனக்கு இப்ப இருக்க கொடுத்துரு, அடுத்த கட்டத்தை கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், உனக்கு தருவார். சரி, இது எல்லாம் விசுவாசத்தை கிரியையில போடணும். அப்ப நான் தீர்மானம் பண்ணிட்டேன், உணர்வு அடைஞ்சிட்டேன், தேடிட்டேன், தேவனத்துல போகணும் அப்படின்னா அது நான் என்னுடைய தொடுகை மூலமாக என் விசுவாசத்தை கர்த்தருக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவது, என் விசுவாசத்தினால எனக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை, சரி நிறைய பேர் பெற்றிருக்கிறோம் ரட்சிப்பை, பக்கத்து வீட்டுக்காரனு கூட சத்தியத்தை சொல்ல போக மாட்டோம், சுவிசேஷம் சொல்ல போக மாட்டோம். ஏன் தெரியுமா, ஏன் சொல்ல போவோம், ரட்சிப்பை பெற்றுட்டோம், வாழ்க்கையில போய் நம்மளை விட்டு என்ன செய்யணும் போகல, கெட்ட பழக்க வழக்கங்கள் போகல, புடிவாதம் போகல, சாலை இருக்கிற தேவையற்ற தேவையில்லாத குப்பை சிந்தனைகள் நம்மளை விட்டு போகல. ரட்சிப்பு என்னும் கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஆனா கிருபைக்குள்ளாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் பக்கத்துல உள்ளவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையை நீ என்ன செஞ்சவனு போய் நீ சொல்லணும். நீ சொல்லாம இருந்துகிட்டு நீ என்ன பண்ற, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கிற, அது கடைசி வரைக்கும் உனக்கு என்ன செய்யாது. ரட்சிப்பு பெற்றுட்டியா, கிருபைக்குள்ள வந்துட்டியா, கிருபைக்குள்ள கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு என்ன செய், போயிட்டு சொல்லு. அப்ப உண்மையெல்லாம் சொல்றதுக்கு வந்தவன் எந்த வெக்கப்பட முடியாது, வெக்கப்பட இயலாது. உண்மையை சொல்றவங்க என்ன செய்யலாது, ஏன் உண்மையை சொல்லிட்டாலே சானே அவங்க கனம் பண்ணக்கூடிய பாத்திரங்களாக மாறி விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையா இருந்து பார், உண்மைக்குள்ள உன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன செய்வான், பெறுவான். உண்மை இல்லாதவற்ற வாழ்க்கையில ஆசீர்வாதமே என்ன செய்யாது, வராது. நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, சமாதானமா இருக்கணுமா, நீ நிம்மதியுள்ள வாழ்க்கையை உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கணுமா, உண்மையா இருந்து பாரு உன் வாழ்க்கையில். அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில செய்ய நீ பெற்றுக்கொள்ளுவ. சரி, மூன்றாவது பகுதி சாமி அவர் என்ன சொல்லணும், எத்தனை பெரிய திரளான கூட்டங்கள்லாம் இல்லை, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எனக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார், என்னை மகள் என்று எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டார், மகள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியை எனக்கு கொடுத்துட்டார். சரி, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எந்த பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளை என்றதை வெளிப்படுத்தும் வாழ்க்கையை நான் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அவ்வளவுதான். உனக்கு என்ன நெருக்கடி, என்ன பிரச்சனை வருதுன்னா இல்லை, நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நீ கர்த்தரை விசுவாசித்திருக்கிறியா, அவருடைய பிள்ளையின் அதிகாரத்தை பெற்றுருக்க, விசுவாசத்தை கிரிகையில போட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டியா, கிருபைக்குள்ளாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும் உனக்கு வந்து. அதுதான் நீ பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பொக்கிஷம், கர்த்தருடைய பிள்ளை என்ற மிகப்பெரிய முடிசூடுதலை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிற நீ பெற்றுக்கொள்ள. அவர் மகளே எனக்கு கூப்பிடுறாரு இல்லையா, அங்க எப்படி வச்சிருப்பாங்க இல்லை, ஒரு யூதர் ஒரு தீட்டான ஒரு பெண் அப்படி கூப்பிடலாமா, சேர்த்துக்கொள்ளாமா. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்க இருந்த ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலை மனிதனுடைய தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, மனிதனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, மனிதனுடைய நிலைமை, நீ ஊனனா இருக்கியா, நீ கூனா இருக்கியா, குடனா இருக்கியா, இதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. அவர் பார்க்கிற ஒரே ஒரு காரியம், உன் இருதயத்தை தான் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நீ இருதயத்தில் விசுவாசித்தார், அதை வாயினால அறிக்கை செய்,
அப்பொழுது நீ என்ன செய்வது வாழ்க்கையில் என்ன செய்வ ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் சமாதானம் உன்னை தேடி வரும் சாரி ஆகவே நாங்கள் இந்த பொழுதே கண்களை கொண்டு நாங்கள் உரிமை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இறக்கமுள்ள தகப்பனே பரிசுத்தமுள்ள ஆண்டவரே இந்த நாளில் எதுவும் கூட பேசியிருக்கிறேன் உண்மை நாங்கள் விசுவாசித்ததை உங்களுடைய கிரியைகளிலே நாங்கள் காண்பித்து இந்த கிரிகள் மூலமாக அந்த தகப்பனைக்கத்தால் வெளியேற பெற்றுதான் உங்களுடைய அற்புதத்தை நாங்கள் கண்டவர்களாக உமக்கு உண்மையுள்ள ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு பிரதிபலிப்பை நாங்கள் உலகத்தின் ஜனங்களுக்கு காண்பிப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அதுதான் ஒருவருடைய ஆசீர்வதிப்பாராக.